இந்தியாவின் பிரதமரை தேர்வு செய்ய ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியும், இந்திய கூட்டணி கட்சியும், அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் தனித்து போட்டியிடுகின்றனர். தீவிர பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் தேர்தல் பரபரப்பு சூடுபிடித்தது. தமிழகத்தில் முக்கிய தலைவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறார்கள். அவர்கள் களம் காணும் தொகுதிகள் அந்த மக்களின் நாடி துடிப்பை வைத்தே அந்த தொகுதிகளை தேர்வு செய்து போட்டியிடுகின்றனர். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். இருந்தபோதும் கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்திலும் கொளுத்தும் வெயிலிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். மக்கள் யாரை தேர்வு செய்வது என்று முடிவு செய்திருக்கலாம். பல ஊடகங்களிலும் கருத்து கணிப்பாளர்களும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியா, இந்திய கூட்டணி வெற்றியா என்பது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தில் தேசிய தலைவர்கள் பிரச்சாரம் சூடுபிடித்தது. கொளுத்தும் வெயிலிலும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறவும், தோழமை கட்சிகள் வெற்றி பெறவும் பாடுபட்ட தலைவர்கள் பயனளிக்கும் வகையில் மக்கள் தீர்ப்பளிக்க தயாராகிவிட்டார்கள். இந்திய தேசிய நாட்டின் பிரதமர் யார் என தீர்மானிக்கும் தேர்தல் இந்த தேர்தலை மக்கள் அனைவரும் 100% வாக்களித்து இந்திய பிரதமரை தேர்வு செய்ய மக்கள் முன் வர வேண்டும். தமிழகத்தில் போட்டியிடும் முக்கிய தலைவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள், எதற்காக போட்டியிடுகிறார்கள், அவர்கள் நம் தேவைகளை பூர்த்தி செய்வார்களா, மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களா என தேர்வு செய்ய வேண்டும். இந்த தருணத்தில் மக்கள், வாக்காளர்கள் அனைவரும் தேர்வு செய்யுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எதிர்பார்த்து இருப்போம். வாருங்கள்.